பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி ஒழுங்காற்றுக் குழு செயல்படுவதற்கான நடவடிக்கையை ஒத்திவைக்குமாறு மத்திய அரசுக்கு கர்நாடக முதலமைச்சர் கோரிக்கை விடுத்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். கர்நாடக அரசின் இந்த நடவடிக்கை உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடுப்பதற்கான மற்றொரு சூழ்ச்சி என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த 6 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு குறித்த காலத்தில் தண்ணீர் திறந்து விடுவதை உறுதி செய்யாமல் கர்நாடக அரசு தோல்வி அடைந்திருப்பதாக கூறியுள்ளார். நடப்பு ஆண்டிலாவது காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடக அரசு தண்ணீரை திறந்து விடுவதை காவிரி மேலாண்மை ஆணையம் உறுதி செய்யும் என்று தமிழக விவசாயிகள் எதிர்பார்த்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்படுவதை இனிமேலும் தாமதம் செய்வது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுவதுடன் தமிழக விவசாயிகளின் உணர்வுகளுக்கு அநீதி இழைப்பதாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் நதி மேம்பாடு மற்றும் கங்கை புனரமைப்பு அமைச்சகத்திற்கு அறிவுறுத்தி காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தை உடனடியாக கூட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.